மனம் மாறும் நாள். வெளிப்புற அழகு மனிதர்களின் கண்களை ஈர்க்கும், உள்ள தூய்மை இறைவனின் இதயத்தை தொடும். பொன்மொழிகளில் ஒன்று. வெளிப்புற அழகு நாம் நம்மையே அழகுபடுத்தி கொள்ளுகிற அந்த நேரங்கள், அது மனிதர்களின் கண்களுக்கு சற்று அவர்களை ஈர்ப்பதாக இருக்கும். ஆனால் உள்ள தூய்மை இறைவனின் இதயத்தை தொடும் என்று இந்த பொன்மொழி சொல்லுகிறது. நாம் வெளிப்புறத்தில் தோற்றமளிக்கின்ற விதத்தில் அழகாக தோன்றினாலும் நம்முடைய அன்பும் நம்முடைய வாழ்வும் இறைவனை முழுமையாக தொடுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே சிந்திப்போம். பொதுவாக நீங்கள் இல்லங்களை சந்திப்பது என்றால் பங்கு தந்தையை அழைப்பீர்கள். எங்களுடைய வீடுகளை மந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் பங்கு தந்தையை அழைப்பீர்கள். பங்கு தந்தை உங்களுடைய இல்லத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் உங்கள் வீட்டை எப்படி தயார் செய்திருப்பீர்கள்? நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி வீட்டு உள்ளேயெல்லாம் சுத்தமாக்கி வைத்திருப்போம். அப்பொழுது பங்கு தந்தை அவர்கள் வருவார்கள், அவர்களை அழைப்பீர்கள். வாங்க ஃபாதர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் செய்கிற பொழுது ஜெபம் முடித்து தீர்த்தம் தெளிக்க வீடுகளுக்குள்ளாம் செல்வார்கள். அப்படி வீடுகளுக்குள் செல்லுகிற பொழுது அந்த வீட்டிலே ஒரே ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டிருக்கும். எதற்காக பூட்டி இருக்கிறார்கள்? அந்த வீட்டில் தேவையில்லாத ஜாமான், கொஞ்சம் பழைய பொருள், துவைக்காத அழுக்கு துணி, இதையெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு அறையில் அள்ளி போடுவாங்க. வேகமாக அள்ளி போட்டு அந்த அறையை பூட்டி வச்சிருவாங்க. ஃபாதர் வீடு முழுவதும் மந்திரித்து விட்டு வருகின்ற பொழுது இந்த அறையை தரங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் ஃபாதர்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் கடந்து போகிற பொழுது பூட்டி இருக்கின்ற இந்த அறையில் இருப்பது என்ன என்ற ஒரு கேள்வியோடு தான் செல்வது உண்டு. இதில் ஒரு சில வீடுகளில் சும்மா திறங்க, நான் மந்திரிச்சிட்டு போகிறேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் திறக்கின்ற பொழுது உள்ள ஒருத்தர் இருப்பார். யார்? அந்த வீட்டுக்காரர். அந்த அம்மா தான் நம்மளை வரவேற்பாங்க. அந்த வீட்டுக்காரரு எங்கே இருப்பார்? வீட்டு உள்ள அழுக்கு துணியோடு அங்கே உட்கார்ந்திருப்பார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் மந்திரித்து விட்டு வருவது உண்டு. ஏன் இந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த அறை அழுக்குகள் நிறைந்தது, பழைய பொருட்கள் நிறைந்த அறை என்று நாம் சொல்லுவது போல, இதோ இன்று அன்னையின் திருப்பாதம் வந்திருக்கிற நாம், நம்முடைய இதயம் என்பது எப்படிப்பட்ட இதயமாக நாம் இப்பொழுது அன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம்? உன் முழு இல்லத்தோடும் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்வது போல உன்னையும் நீ அன்பு செய், உன் சகோதரனையும் அன்பு செய். இந்த அன்பு என்ற இந்த கட்டளைக்கு முழு என்ற ஒரு பொருள் உண்டு. நம்முடைய இதயம் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிற பொழுது அதில் தனி அறை அமைத்து அங்கே அழுக்கு துணிகளை போடுவது அல்ல, மாறாக முழுமையான அன்பு நிறைந்தவர்களாக, முழுமையான அன்பை கடவுள் பேரிலும் சக மனிதன் பேரிலும் வெளிப்படுத்துகின்ற விதமாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நாம் இந்த நாளிலே நினைக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக இந்த நிகழ்வை சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு அங்கே இருக்கின்ற மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுகிறார். எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை! நீங்கள் எல்லோரும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், உள்ளேயே அந்த கல்லறையின் உள்ளே இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கும். எனவே உங்களுடைய இதயம் என்பது
ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற பொழுது அது தூய்மையான இதயமாக இருக்கிறதா அல்லது அழுக்குகள் நிறைந்த இதயமாக இருக்கிறதா, அந்த பூட்டப்பட்ட அறையாக நம்முடைய இதயமும் இருக்கிறதா என்று நினைக்கின்ற பொழுது பூட்டப்பட்ட அறை திறக்கப்பட வேண்டும், அங்கே தூய்மை நிறைய வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதிய தூய பவுலடியார் கடிதத்திலே 5வது அதிகாரம் இறை வார்த்தை 19 இவ்வாறு சொல்லுகிறது: ஊன் இயல்பின் செயல்பாடுகள், பூட்டப்பட்ட அறையில் இருக்கின்ற செயல்பாடுகள், பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லிச்சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். நாம் பல நேரங்களில் நினைக்கலாம், நான் எல்லாமே பர்ஃபெக்டாக கடைபிடிக்கிறேன், கடவுளின் கட்டளையை நான் சரியாக கடைபிடிக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் தூய பவுலடியார் சொல்லியிருக்கின்ற இந்த தீய பழக்கங்களில் ஏதாவது ஒன்று கூட நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இதயமும் பூட்டப்பட்ட அறையாகத்தான் இருக்கும். எப்பொழுது அந்த தீமை களையப்படுகிறதோ அப்பொழுதுதான் திறந்த இதயமாக நம்முடைய இதயம் இருக்கும். தொடர்ந்து ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார், நீங்கள் இறைவாக்கினர்களுக்கு புதிதாக கல்லறை கட்டுகிறீர்கள். அந்த கல்லறை கட்டுவதனால் உங்களுக்கு கிடைக்கின்ற பயன் என்ன? நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு கல்லறை கட்டுகின்ற பொழுது சொல்லுகிறீர்கள், நாங்கள் எங்கள் மூதாதையர் வாழ்ந்த பொழுது வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவாக்கினரை கொள்ளுகின்ற அந்த கூட்டத்தில் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் இறைவாக்கினர்களை கொன்ற தலைமுறையினரில் நீங்களும் ஒருவர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக நீங்கள் இல்லாமல் மாறாக உள தூய்மை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை ஆண்டவர் இயேசு என்று தருகிறார். தூய பவுலடியார் வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, தூய பவுலடியார் பவுல் ஆவதற்கு முன்னால் சவுலாக இருந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். சவுல் என்கிற அவர் சட்ட முறைமைகள் அனைத்தையும் தெளிவாக கற்றவர், யூத சடங்குகளை சரியாக கடைபிடிக்கின்ற ஒருவராக தூய பவுலடியார் இருக்கிறார். யூத சடங்குகளை சரியாக கடைபிடிக்கின்ற அவருடைய உயர்ந்த எண்ணம்தான் இயேசுவின் பெயரை சொல்லுகின்ற அந்த ஆதி கிறிஸ்தவர்களையெல்லாம் கொல்ல வேண்டும் அல்லது கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக சவுலாக இருக்கின்ற இந்த தூய பவுலடியார் என்ன செய்கிறார்? தமஸ்கு நகருக்கு செல்வதற்காக கடிதத்தை எருசலேமில் இருந்து பெற்றுக்கொண்டு தமஸ்குக்கு புறப்படுகிற அந்த மாவீரனின் செயல்பாடு, எவ்வாறு தம்முடைய இறைவனுடைய சட்டத்திட்டங்களை மோயிசன் வழியாக கொடுத்ததை நான் கடைபிடிக்கின்றேனோ அதே போல வாழ்வேன் என்று சொல்லி மிக பொருத்தமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவர்தான். ஆனால் திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரம் இறைவார்த்தை 4 தமஸ்கு நகர் சென்று கொண்டிருந்த அந்த சவுலை ஆண்டவர் தடுத்து ஆட்கொள்ளுகிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று. உடனே அந்த சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிற பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. இந்த வார்த்தை அந்த மனிதனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அன்றே கொடுத்தது என்பதுதான் உண்மை. தூய பவுலடியாரை நினைக்கின்ற பொழுது நாமும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாள் மனம் மாறுவோம் என்பது அல்ல, இன்றே மனம் மாறுவோம் என்று சொல்லுகின்ற இதயம்தான் நமக்கு வேண்டும். இவ்வாறு விவிலியம் நமக்கு பல்வேறு மனமாற்றத்திற்கான வார்த்தைகளை சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 2 திருமுழுக்கு யோவான் இவ்வாறு சொல்லுகிறார்,
மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. அந்த மனமாற்றத்திற்கான வாழ்க்கையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று கொடுக்கின்ற திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள். பழைய ஏற்பாட்டிலே யோவேல் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்வதாக சொல்லப்படுகிறது. 2வது அதிகாரம் இறைவார்த்தை 13, உங்கள் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள், மாறாக உங்களுடைய ஆடைகளை அல்ல. நான் என்னுடைய ஆடைகளை கிழித்து கொள்ளுகிறேன் என் பாவத்திற்காக என்பது அல்ல, அது ஒரு வெளிவேடமாகிவிடும். ஆனால் உங்களுடைய இதயத்தை கிழித்து கொள்ளுகிற பொழுது அதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்கும் என்ற இறைவனின் அழைப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 36 இறைவார்த்தை 26 இவ்வாறு சொல்லப்படுகிறது, புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது ஒரு மனிதன் இன்றே இந்த நொடிப்பொழுதில் நான் மனம் மாற வேண்டும் என்று மனம் மாறுகிறானோ, அந்த நாளிலே அதே நேரத்திலே புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் நம்முள் பாய்ச்சுகிற ஆண்டவராக இறைவனுடைய விருப்பம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்படி மனமாற்றத்திற்கான அழைப்பை நாம் ஏற்கின்ற பொழுது, அந்த மனமாற்றத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது என்ன நடக்கிறது, என்ன நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். மனமாற்றம் என்பது நமக்கு வயது வந்த பிறகு நாம் மனம் மாறிக்கொண்டால் போதும் என்று நினைப்பது அல்ல. என்று நம்முடைய செயல்களில் ஒன்றாவது இது தவறு, இது பாவம் என்று சொன்னால் அன்றே அந்த நொடி பொழுதிலேயே நாம் மனம் மாறுவது, அதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்கும் என்று இன்றைய இறைவாக்குகள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நாளை நாம் மனம் மாறலாம் என்பது அல்ல, இன்றே மனமாற்றத்திற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்த வேண்டும். இதோ நம்முடைய தாய் அன்னை கன்னிமரியாள் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயை நாடி வந்திருக்கிற நாமும் இந்த ஜெயா பிளஸ் மற்றும் இணைய தளங்களில் இந்த திருப்பலியை காண்கின்ற அனைவரும் நினைக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன? 1, எல்லோரையும் அன்பு செய்வது, அதில் குறைபாடு இல்லாமல். 2, எல்லோரையும் மன்னிப்பது. 3, பகிர்ந்து வாழ்கின்ற உன்னதமான செயல். 4, பாவத்தை விட்டுவிடுதல். 5, கோபத்தை விட்டுவிட்டு அமைதியோடு ஒரு வாழ்க்கை. 6, பகையை விட்டு விலக வேண்டும். 7, மனமாற்றத்திற்கான நல்ல பாவ சங்கித்தனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். பூட்டப்பட்ட அறையை திறந்து, ஆண்டவரே இதுதான் நான், என்னை மாற்றும் என்று சொல்லி நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மாற்றத்தினை நம்முள் இருந்து உருவாக்குகின்ற பொழுது அந்த மாற்றம்தான் வாழ்வு கொடுக்கும், நிலை வாழ்வு கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த பலியில் பங்கெடுப்போம். ஆமென்.